நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் 15 வயதிற்குட்பட்ட குழந்தை திருமணம் அதிக அளவில் நடப்பதாகவும் அதை தடுக்க வேண்டும் என மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் 57.58 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேச்சு. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் ஒரு குழுவாக சென்று மக்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமின்றி அவர்களிடம் மனுக்கள் பெற்று இதர அரசு சேவைகள் வழங்குவதே இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். இந்நிலையில் குன்னூர் வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட மேலூர் ஓசட்டி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக அனைத்து அரசு துறை சார்ந்தவர்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினர். பின்பு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இயந்திரங்கள் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கான மருந்து பெட்டகம் மற்றும் மொத்தம் 57.58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர், அனைத்து அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் பங்கேற்றனர். மேலும் அங்கு வந்த மக்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தா கூட பர்சனல் ரிக்வெஸ்டா நீங்க இது கண்டிப்பா யோசிச்சுட்டு 18 வயதுக்கு மேலதான், தட் இஸ் ஆஃப்டர் மெஜாரிட்டி அவங்க என்டைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் வந்து பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறமா இதுக்குள்ளேயே அவங்க டெலிவரி அது பண்ணா கூட அந்த பேபிக்கு கூட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இத்தனை பேர் சொன்னாங்க, இவ்வளோ பெண்கள் இங்கே வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கூலில் சேர்த்துட்டு அப்புறமா காலேஜில் படிக்கணும், படிச்சுட்டு அவங்க வேலை பண்ணணும். அப்புறம்தான் கல்யாணம், பசங்க இதெல்லாம் அப்புறமா பார்க்கணும். இது ஒரு பர்சனல் ரிக்வெஸ்டாக நீங்கள் இது எடுத்துட்டு நம்ம ஊர் தலைவர் சருக்கு அப்புறமா மேடம்க்கு கூட சொல்கிறேன், பர்சனலாக இது பார்க்கணும். நம்ம இந்த வில்லேஜஸில் இல்லைன்னா இந்த தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை நெக்ஸ்ட் டைம் வரக்கூடாது. தேங்க்யூ.